ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தமிழ்நாடோட எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தளபதி ஜெயிச்சிடலான்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த நாய்ங்களாம் திருட்டு வேலை பண்ணி ஃபேக் ஓட்டில் இருந்து நிறைய விஷயம் எக்கச்சக்கமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி வருத்தப்படுறதானே தெரியல. என்ன விஷயம் நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. நியூஸில் சில விஷயம் கவர் பண்ணியிருந்தேன், சில விஷயம் கவரே பண்ணல. என்னன்னா ஃபேக் ஓட்டில் இருந்து இந்த வயசானவங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொன்னால் இவனுங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலேருந்து நைட்டு 1 மணிக்குங்க திருச்சியில் பூத்துக்குள்ளே போய் ஃபேக் ஓட்ஸ் போட்டு உக்காந்துருந்துருக்கானுங்க இந்த டிஎம்கே ஆளுங்க. எப்போ நீ இதெல்லாமே டிஎம்கேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலையை பண்ணது எல்லாமே அவனுங்க தான். அதனால் நியூஸ் சேனல் எதுவுமே வரல. சில விஷயம் மட்டும் தான் கவர் பண்ணாங்க, சில விஷயம் கவர் கூட பண்ணல. இது வந்து ஒரு நல்ல எலெக்ஷனா இல்லை இது என்ன கருமனே தெரில. அவன் பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸையும் நிறுத்தி வச்சிட்டானுங்க. எவ்வளோ கேவலமான வேலை பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமான வேலை பண்ணி ஓட்டு போட விடாமல் ஸ்டாப் பண்ணி கள்ள ஓட்டு போட்டு இவ்வளோ வருஷம் பழைய கட்சி நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்கடான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு பயப்படுறானுங்கன்னே தெரியல. இவ்வளோ பயந்து இதெல்லாம் எதுக்கு நிறுத்தணும்? விஜய் வந்து சின்ன பையன் தானே, ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறான், என்னது சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களா. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? பயந்து இந்த வேலையும் எதுக்கு பண்ணணும்? நேர்மையாக நின்று தோத்தா கூட பரவாயில்ல, நேர்மையாக நிற்க மாட்டானுங்களா? என்ன கருமோனே தெரிலங்க. இது என்ன நடக்குமோ? இந்த கவர்மெண்ட் பார்த்துட்டு ஏன் இன்னும் சும்மா இருக்குன்னே தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து இன்னும் சும்மாவே தான் இருக்குது. என்ன நடக்க போதோ தெரியல.